ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 2. இலங்கையின் வைபவம். ஹனுமான் குதித்த வேகத்தில் மலையிலுள்ள மரங்கள் பூக்களை உதிர்க்க அது பர்வதராஜன் மாருதியை அர்ச்சித்தது போல் இருந்தது. பச்சை பசையிலென்ற புல்தரைகள், விசித்திரமான வாசனை தரும் காட்டு பூமரங்கள், ஔஷதி செடிகள், என்ன காய் என்று தெரியாமலே தொங்கும் காய்களை உடைய பிரம்மாண்டமான விருட்சங்கள், சிறு குன்றுகள், சுனைகள், அருவிகள், பாறைகளிடையே உள்ள மடுக்கள், சோலைகள் முதலியவற்றை கண்களால் பருகிக் கொண்டே வந்தார். இலங்கையின் நாற்புறமும் ராட்சதர்கள் காவல் இருந்தார்கள். மதில் சுவர்களுக்கு பொன்வண்ண பூச்சு இடப்பட்டிருந்தது. இல்லங்களுக்கு வெண்ணெய் நிற பூச்சு அடிக்கப்பட்டிருந்தது. மீன், திமிங்கலம், செடி, கொடிகளுள்ள கொடிகள், தோரணங்கள் அனைத்தையும் கண்டார் மாருதி. முதலில் வடக்கு வாசலை ஆராய்ந்தார். பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருந்தது. இந்த இலங்கையை வெற்றி கொள்வது சாதாரண காரியமில்லை என்று மனம் குமைந்தார். பிறகு சீதையை தேடுவதை விட்டு குரங்கு மனம் எங்கெங்கோ தாவுகிறதே என்று புத்தியை கண்டித்தார். பிறகு மிகச்சிறிய உருவத்தில் இரவு உட்புகுந்து தேடுவது என்று முடிவெடுத்தார். ராமபிரான் என்னை நம்பி அடையாள மோதிரத்தை கொடுத்திருக்கிறார். இளவரசரான அங்கதனையும் ஜாம்பவானையும் அனுப்பிய குழுவில் என்னையும் ஒரு பொருட்டாக சேர்த்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை பாழடிக்க கூடாது. நான் நல்ல செய்தி கொண்டு வருவேன் என்ற ஆசையில் என் வானர தோழர்களும் அங்கதனும் உயிரை போக்கிக் கொள்ளாமல், வைத்த விழி வாங்காமல் தென் திசையை நோக்கி காத்திருப்பார்கள். சீதையை கண்டேன் என்ற செய்தியே அவர்களின் உயிர் மூச்சு. அதை கொண்டு போவேன். சீதையை காணும் வரை கோபப்படக்கூடாது. பொறுமையை கை கொள்ள வேண்டும். இங்கே நான் கொல்லப்பட்டாலோ சிறைபிடிக்கப்பட்டாலோ அது என் பிரபுவுக்கு அவமானம். அதற்கு எக்காரணம் கொண்டும் இடம் கொடுக்க கூடாது என்றெல்லாம் திட்டம் செய்து கொண்டார். சூரியன் மலைவாயில் விழுந்ததும் கோட்டையை நோக்கி அமைதியாய் சென்றார். சில வீடுகள் ஸ்படிக கற்களாலும் தங்கம், வெள்ளி இவற்றால் ஜன்னல் வைத்தும் கட்டப்பட்டிருந்தன. உப்பரிகைகளில் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. சந்திர வெளிச்சத்தில் அவை மின்னின. ராவனுடைய பேராசையால் இப்பெரும் நகரம் அழியப் போகிறதே என்று பெருமூச்செறிந்தார். இவ்வளவு லாவண்யமான நகரத்தை திருட்டுத்தனமாய் பார்த்து ரசிக்க வேண்டியிருக்கிறதே என்று வருந்தினார். திரிகூடமலை பெற்ற அற்புத குழந்தையான இலங்கையின் அழகைக் கண்டு ஆச்சரியத்துடன் நடந்தார் ஆஞ்சநேயர். சர்க்கம் 3. ஹனுமான் லங்கினியை ஜெயித்தல். சுயன மலைக்கு லம்பம் என்று மற்றொரு பெயர் உண்டு. அந்த இரவு நேரத்தில் கூட இலங்கை கலகலப்பாக இருந்தது. கடல் காற்று சுகமாய் வீசியது. வெண்மையான தோரண வாசல்கள் தோறும் மத யானைகள் கட்டப்பட்டிருந்தன. துவஜங்களில் கட்டப்பட்டிருந்த மணிகள் காற்றில் இனியதாக ஓசை எழுப்பின. விசித்திரமாய் வேலைப்பாடு செய்யப்பட்ட வைடூரிய தரைகள் விளக்கொளியில் ஜுவலித்தன. எல்லா வானரங்களும் இலங்கைக்குள் நுழைய முடியுமா? ராமலட்சுமணர்களோடு சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், நலன், நீலன், குமுதன், குமுதாட்சன், சுஷேனன், மைந்தன், துவிதன், குசபர்வன், கேதுமாலன் இப்படி பொறுக்கி எடுத்த சிலரே அஷ்டமா சித்தி கற்றவர்கள். எளிதாக இலங்கைக்குள் புகும் வல்லமை பெற்றவர்கள். இப்படி பலவிதமாய் யோசித்தபடி கோட்டைக்குள் புக முயன்ற ஹனுமாரை இலங்கையின் காவல் தேவதையான லங்கினி கோரவடிவுடன் வழிமறித்தாள். குரங்கே, நீ யார்? நான் இந்நகரின் காவல் தெய்வம். திருட்டுத்தனமாய் உள்ளே புக வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டாள். அதற்கு ஆஞ்சநேயர், இந்த இலங்கையின் அற்புத அமைப்புகளை பற்றி கேள்விப்பட்டு சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன் என்றார். யமனறியாமல் உயிர் போகுமா? என்னை அறியாமல் இலங்கைக்குள் ஒரு சிறு உயிரும் நுழைய முடியாது. திரும்பி போ என்று முழங்கினாள். சுற்றி பார்த்த பிறகு போய்விடுகிறேன் என்ற ஆஞ்சநேயர் சாந்தமாக சொல்ல, லங்கினி கோபத்துடன் அவரை ஓங்கி அறைந்தாள். ஹனுமான் கோபத்தோடு இடி இடி என்று சிரித்தபடி இடது கை முஷ்டியால் அவளை குத்தினார். அவருடைய குத்தை தாங்க மாட்டாமல் பூமியில் சரிந்தாள் லங்கினி. லங்கினியின் கர்வம் அழிந்தது. நாக்குளர, வானர சிரேஷ்டா, மகானுபாவா, என்னை கொல்ல வேண்டாம். பிரம்மாவின் ஆங்கையால் இந்நகரை காவல் காத்து வருகிறேன். எத்தனை காலம் இந்த காவல் பணி என்று நான் கேட்டதற்கு, ராமதூதனாக வரும் வானரத்திடம் நீ அடிவாங்கி தோற்கும் போது இலங்கைக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பது அடையாளம். அதன் பின் நீ விண்ணுலகம் வந்துவிடலாம் என்று கூறினார்.
நீ இலங்கைக்குள் நுழைந்து எதுவும் செய்து கொள். இன்று முதல் என் காவல் பொறுப்பு அகன்றது என்று கூறி மறைந்தாள்.